அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னங்க எங்கேயோ பார்த்துன்னு வணக்கம் சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நேற்றுக்கு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை இன்னொரு 10 இன்டலெக்சுவல்ஸை கூப்பிட்ருங்க அப்படின்னாரு. அவங்களோட போகும்போது நாமளும் வந்து இந்த அறிவுஜீவி அப்படின்னு காமிச்சிக்கலாம் இல்லையா? அதுக்காக போயிருந்தேன். என்ன பண்ணியிருந்தாரு, அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாக போட்டிருப்பாருன்னு நினச்சேன், ஆர்எல்ஸ் வரிசையாக போட்டிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் நண்பர் வந்து பா வடிவத்தில் அந்த டேபிள் சேர் எல்லாம் போட்டுருந்தாருங்க. சரி, நம்ம ஒருத்தர் பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தா திடீர்னு வந்து அண்ணாண்ட பக்கம் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டாங்க. அதுவும் அரை மணி நேரமாக ஓடிச்சு. அதை வச்சு வேற நிறைய டிஸ்கஸ் பண்ணோமா. ஸோ அந்த பவர் பாயிண்ட் ஸ்க்ரீனை இப்படியே பார்த்துருந்தோன்னா அது கழுத்து கொஞ்சம் சுருக்கிச்சிங்க. அப்பப்போ திரும்பினா இப்படி திரும்புறது கஷ்டமாக இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது பொதுவில் நான் சொல்கிறேனே தவிர எந்த உள்குத்துவம் கிடையாது. அப்புறம் நண்பரை கேட்டேன், அது எனக்கு திடீர்னு இப்போ பா வடிவத்தில் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை இது வந்து ஒரு பழைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. அதாவது அந்த காலத்தில் ஒரு டைரக்டர் இருந்தாராம். அவர் வந்து பா வரிசை படங்கள் அப்படின்னு படத்தோட தலைப்பெல்லாம் பாலை வச்சு எடுப்பாராம். அதெல்லாம் வந்து செம ஹிட்டான். அதே மாதிரி இப்போ சினிமாவே வந்து பால் ஆரம்பிக்கும் போது பெரிய ஹிட் அப்படின்னும் போது நம்ம புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்பு இதையும் வந்து பால் ஆரம்பித்தா பெரிய ஹிட் ஆகும், அதுக்காகத்தான் அப்படின்னாரு. சரி ரைட்டு, ஏதோ ஹிட் ஆச்சுன்னா சரி அப்படின்னு நான் வந்துட்டேங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இன்னொரு பா எப்படி ஹிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் அந்த பா அப்படின்னு கேட்குறீங்களா? பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதல்வர், இன்றைக்கு என்டிஏவுடைய முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த கூட்டணியின் தலைவர். தமிழ்நாட்டில் வந்து பெரிய சுற்றுப்பயணம் ஆரம்பிச்சிருக்காரு, தமிழகத்தை காப்போம் அப்படின்னு. நிறைய கூட்டம் வருகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் வந்து இவ்வளோ இடங்களுக்கு போகிறீங்க, இவ்வளோ மக்கள் கூட்டம் வருகின்றது, அண்டு இந்த மீட்டிங்கு, அதுக்கப்புறம் அவருடைய இன்ட்ராக்ஷன், அங்கே பேசுகிற விஷயங்கள், இதையெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாலையாவது ஐடிவிங்கு, கட்சி ஆதரவாளர்கள் இவங்கள்லாம் இதை போட வேணாமா, இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வேறுங்க, சோஷியல் மீடியான்றது களம் கிடையாது, அங்கே தான் மக்கள் வருவாங்க. சோஷியல் மீடியாவில் எத்தனை % ஆஃப் பாப்புலேஷன் மெம்பராக இருக்காங்க, அதனால் அதெல்லாம் கணக்கே கிடையாது. நேராக சோஷியல் மீடியாவில் போடாமையே இவ்வளோ மக்கள் வராங்க அப்படின் போது அப்போவே தெரிய வேணாமா அப்படின்னு. கரெக்ட். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க மக்கள் தொகையில் சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் %. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஏதோ சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் அப்படின்றதெல்லாம் பண்ணது கிடையாதா? பல விஷயங்களை ஷேர் பண்ணது கிடையாதா? பாராளுமன்ற தேர்தல் போதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது அதிமுகவினர். அதனால் இப்போ கொஞ்சம் சொடக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சோஷியல் மீடியாலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. அதுவும் வேண்டும், அது முக்கியமான விஷயம். அதுலேயும் இந்த பாவரிசை திடீர்னு ஏதோ சினிமாவை பார்த்து கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியும் போராட்டம் நடத்தலை, யாரும் மாணவர்களோ இல்லை ஆசிரியர்களோ வந்து போராட்டம் நடத்தலை. வெறும் சோஷியல் மீடியாவில் இது பற்றின அந்த நிறை குறைகள், இதை பற்றின விமர்சனங்கள் வந்த உடனேயே இல்லை இதை நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கின்றது. அது மட்டுமே ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலை, ஆனால் அதுவும் வேண்டும். சரி, இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்துலலாம் கூட்டம் நிறைய வருகின்றது. இது வாக்குகளாக மாறுமா அப்படின்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் டைம் இருக்கின்றது. இதில் எடப்பாடியார் மக்களை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த பக்கம் அதுக்கு சரியான கவுண்டர் கொடுக்கும் விதமாக, என்னதான் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம், அந்த பேரணி, இதில் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரையும் சந்திக்க முடியாது. அந்த கூட்டங்களுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அவங்கள மட்டும்தான் நேரடியாக பார்க்க முடியும், அந்த மைக் மூலமாக பேசி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவில் ரொம்ப அற்புதமாக ஒரு திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. ஆர் தட் இஸ் வாட் தே திங்க். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களுக்கும் அதிகாரிகள் செல்வார்கள், அவங்களுடைய குறைகள் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் தமிழகத்தில் எல்லா குறைகளையும் ப்ரோஆக்டிவாக நாங்கள் வந்து நிவர்த்தி செய்கின்றோம் அப்படின்னு இது வழக்கம் போல் எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இதை வந்து அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள். இன்றைக்கி வந்து இந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களாகட்டும், அங்கெல்லாம் வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அவங்க குறைகள் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன தேவைகள் அப்படின்றதெல்லாம் எழுதி வாங்கிக்கிறாங்க. ரைட்.
அப்போ இது வந்து ஒரு மக்களுடைய குரலுக்கு செவிமிடுக்கின்ற அரசு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா வெறும் காதுல வாங்கினா மட்டும் போதுமா? அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டாமா? எங்களுக்கு என்னென்ன வேணும், இந்த இடத்துல ரோடு சரியில்லை, இந்த இடத்துல வந்து வாய்க்கா வேணும் அப்படின்னு எழுதி வாங்கிறதோட நிற்காம, காலம் குறைவாக இருக்கின்றது, அதை நிறைவேற்ற வேண்டும், முடியுமா? இது நானா எதுவும் சொல்லலைங்க. தமிழகத்தில் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கின்ற, திமுகவில் வந்து ஒரு மூத்த நிர்வாகியாக இருக்கின்ற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மனுவெல்லாம் வாங்குறாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்கிறாங்க, அதிகாரிங்க கிட்டே இருக்குது அப்படின்னு அண்ணன் தான் பேசுகிறார். இதை பாருங்க. அதுக்காகத்தான் நான் சொன்னேன், எதிர்க்கட்சிகள் அதாவது அதிமுக, பாஜக, தவேக, நாதாக இவங்கெல்லாம் வந்து இந்த திட்டத்தை சந்தோஷமாக வரவேற்கணும். ஏன்னா நீ பாட்டு ஆயிரக்கணக்கில் மனுவை வாங்கிக்கின்னு இந்த குறைந்த காலகட்டத்தில் 8 மாதத்துக்குள்ள நிறைவேற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தா மாதிரி ஆகி போயிடும். நாங்கள் பெருசாக வந்து எல்லாம் எங்கிட்டலாம் மனுவெல்லாம் வாங்கிட்டு போனீங்க, கடைசியில் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதில் தான் பார்க்கணும், ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கும்போது பொட்டி பொட்டியாக வாங்கினீங்களே அதெல்லாம் எங்கே அப்படின்னு வேற கேட்டுனுக்குறாங்க எதிர்கட்சியில். அதெல்லாம் ஜனங்க மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. என்ன மனு கொடுத்தோன்றதே பாதி பேருக்கு மறந்து போயிருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் மறுபடியும் அந்த நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குல்ல. எத்தனை ஆயிரக்கணக்கான 6 லட்சக்கணக்கான மனுக்கள் இப்போ இந்த மாதிரி நேரடியாக போய் சந்திக்கும் போது வரப்போகுது. அதெல்லாம் செஞ்சிட முடியுமா? அண்ட் இட் இஸ் டூ ஏர்லி டு சே இந்த ட்ரெண்ட் எந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படின்னு. பட்டு எடப்பாடியார் அவர்கள் வந்து கிவிங் அ டஃப் ஃபைட், அது மட்டும் நல்லா தெரியுது. பார்த்தீங்களா, சொல்ல மறந்துட்டேனே, தாவேகா அவங்க வந்து இப்போ இந்த போராட்டம்லாம் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப அருமையாக ஒரு காரணம் சொன்னார். ஏன் வந்து குறைவாக பேசினார் அப்படின்றதுக்கு. இல்லை 11 மணிக்குன்னா கரெக்டாக 11 மணிக்கு முடிச்சிடணும், அப்படி இல்லைன்னா ஏதோ இவங்க மேலெல்லாம் வந்து அந்த 24 பேரா என்னவோ சொல்லியிருந்தார் அவங்க கட்சியை சார்ந்த ஒருவர், அவங்க மேலெல்லாம் வழக்கு போடுவோம்னு சொன்னாங்க, அதனால் கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு. சரிங்க, அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டாமா, மக்களை சந்திக்க வேண்டாமா அப்படின்றதுக்கு வெதர் ரிப்போர்ட் எல்லாம் நாங்கள் எதுக்குங்க கொடுக்கணும்? சந்திப்பார் சந்திப்பார் இப்படியே சொல்லின்னுக்கிறாங்க, எப்போ சந்திப்பார்னு தெரியல. அதுக்கு அவன் கரெக்டாக கேட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை சந்திச்சிருக்கீங்க? ஒரே ஒரு தடவை வந்து இல்லை இது ஷூட்டிங்க்கு போகிறேன் அதனால் யாரும் வராதிங்க இவ்வளோதான் சொன்னார், மற்றபடி என்ன பண்ணீங்க அப்படின்னா அவரும் என்னென்னவோ ஒரு முட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. சரி ரைட்டு, எப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பார் அப்படின்னா ஒரு பில்டப் கொடுத்துக்கினே இருக்காங்க போல இருக்குது. இந்த சினிமா மாதிரியே தான் அரசியல். பார்த்தீங்களா, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாதான் அப்படியே தலைவர் வந்து டகால். ஒருவேளை ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏதாவது பேசுவாரோ, இல்லை படம் ரிலீஸ் ஆன பிறகு ஏதாவது பேசுவாரோ, சரி வெயிட் பண்ணிடுறேங்க. வழக்கமாக இந்த சினிமாவில் பஞ்ச் டயலாக் தான் பேசுவாங்க. இந்த சினிமா மொத்தமுமே ஒரு பஞ்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பஞ்சு நம்ம முதுகில் குத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க, படம் வரட்டும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஆராசா அவர்கள் அடிக்கடி வந்து அவர் நிறைய அருமையான கருத்துக்களை கூறுவார். சமீபத்தில் ஒரு பேட்டி, அது எப்போ எடுத்த பேட்டின்னு தெரியல, ட்விட்டரில் ஒரு சின்ன போர்ஷன் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையாக சொன்னார். என்னங்க இது, லாக்அப் டெத்னா நடக்க தான் செய்யும், நடக்காமையாக இருக்கும், கொலை நடக்க தான் செய்யும், லாக்அப் டெத் நடக்க தான் செய்யும். என்ன மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுதான் முக்கியம். அங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார், எத்தனை நாள் கழிச்சு வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த சாரி கேட்டாங்க, இப்படியெல்லாம் அவர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நெறியாளர் கேட்குறாங்க, சரி ரைட்டு, அப்போ அந்த 25ஆவதுக்கு தான் வந்து சாரி சொல்லுவாங்களா, நடவடிக்கை எடுப்பாங்களா, முதல்ல நடந்த உடனேயே வந்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு உறுதி கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னும் போது அப்போ தான் சொன்னார் அவர், லாக்அப் டெத் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு. அப்போ என்ன இனிமேல் நடக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கணுமா என்னன்னு தெரியல. இது என்ன உள்குத்தா, இல்லை வந்து அண்ணன் இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமை அதனால் வந்து இப்படி வெளிப்படையாக வெள்ளந்தியாக சொல்லிட்டாரா அப்படின்னு தெரியல. பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயத்த 4 பேர் அப்படியே சோஷியல் மீடியாவில் சுத்த விட்டு போகிற இடத்துலலாம் வந்து மீட்டிங்லலாம் இதை போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரி விடுங்க, நமக்கு என்னத்துக்கு, அது அவங்க எதிர்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க, போட்டோம். இப்போ தேவையில்லாத புதுசாக ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுட்ருக்காங்க. திருவண்ணாமலையில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு. இதில் என்னங்க இருக்குது? இப்போது திருப்பதிக்கு வந்து இங்கேருந்து லட்சக்கணக்கில் போகிறோம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அதே மாதிரி சபரிமலைக்கும் வந்து சொல்லப்போனால் கேரளாவிலிருந்து மலையாளிகள் சபரிமலைக்கு போவதை விட தமிழர்கள் அதிகமாக போவாங்க. ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை கம்பேரிட்டிவ்லி அதிகம் இல்லையா. அப்போ அங்கே போகும்போது நம்மலாம் தமிழில் தான் பேசுகிறோம். அங்கே யாரும் வந்து என்னது எங்கள் சபரிமலையில் வந்து எல்லாம் தமிழில் பேசுகிறாங்களேன்னு சொல்லலையே.
மற்ற மாநிலத்திலிருந்து மற்ற மொழி பேசுகிறவங்க இல்லை மற்ற நாட்டிலேருந்தெல்லாம் வராங்க நம்ம ஊர் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷப்படணுமா? அதை விட்டுட்டு இன்னும் இது எல்லா இடத்துலையும் வந்து தெலுங்கு பேசி நிற்கிறாங்களே அப்படின்றது ஒரு வெறுப்பு பிரச்சாரமே தவிர வேற ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன் இப்படி தேவையில்லாமல் இதெல்லாம் கிளப்பி விட்டுனுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன் தெலுங்குல பேசுகிறவங்க வந்து சாமி கும்பிட்டு போனால் அவங்களுக்கு என்ன வந்தது? அவங்க என்ன அங்கேயே வந்து உக்காந்துக்கிறாங்களே? சரி, அப்படியே உக்காந்தாலும் இந்தியாவில் ஒரு குடிமகன் எங்கே ஒன்றா வந்து நிலம் வாங்கலாம், வேலை செய்யலாம், வந்து குடுத்தனம் போகலாம், எல்லாமே இருக்குது இல்லை? அப்புறம் உங்களுக்கு என்ன வந்தது? என்னவோ இன்னைக்கு தான் புதுசாக தெலுங்குலேருந்து இங்கே வந்து குடியேறுற மாதிரிலாம் கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. இந்த மொழி வெறி அப்படின்றத தூண்டி விடுறது சமீப காலமாக அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. சரி, இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே கோயிலில் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்போது பெங்களூரில் இருக்க கன்னடம் பேசுகின்ற மக்கள் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்னங்க பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் வந்து தமிழில் பேசி நிற்கிறாங்கன்னு. ஏன்னா பெங்களூரில் தமிழர்களுடைய பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் அதிகம். அப்போது அவங்க சொல்கிறத தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏன் இப்படி ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்துட்டு கல் எறிகிற வேலை. யார் ஒன்றா எந்த மொழி ஒன்றா பேசிட்டு போட்டோம், அவங்களுக்கு என்னங்க வந்தது? ஏன்னா அவங்க வரதுனால என்ன தமிழ் பேசுகிறவங்களாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்களா? எல்லாரும் வரிசையில் வராங்க, கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, திரும்பி போகிறாங்க. இதை ஏன் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க அப்படின்னு தனியாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. இப்படியே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் எத்தனை பேர் லட்சக்கணக்கில் போய் வேலை செய்கிறாங்க? அப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? இது வந்து ஆளுங்கட்சியினர் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான டெண்டன்சி எல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இந்த இரும்பு கரம் எங்கன்னு கேட்குறீங்களா? இதில் பாருங்க, இந்த உங்களை தேடி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம், இதுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொன்னார், இது வந்து 2013 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த சட்டம், அதுக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. நீங்களே பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பலவிதமான சான்றிதழ்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு, இது வந்து மக்கள் பஸ்ஸை பிடிச்சிட்டு அந்த அலுவலகத்துக்கு வந்து இதெல்லாம் இது பண்ணணுன்னா அவங்களுக்கும் வந்து தாமதமாகின்றது, கஷ்டமாக இருக்குது. அதை நீக்குவதற்காக அதிகாரிகளே, இந்த வருவாய்த்துறையே வந்து அந்தந்த ஊராட்சிகள் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒவ்வொரு நாள் வந்து முகாம் நடத்துவாங்க. அப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் இல்லை என்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம் இப்படின்னு 2013 கொண்டு வந்த திட்டம் நல்லாவே இருக்குதுங்க. ஆனால் இது அண்ணன் சொன்ன பிறகுதான் நமக்கே தெரியுது, ஓ இப்படிலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததா? எங்கெங்க நடத்தினாங்க? எத்தனை தடவை நடத்தினாங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை வந்து இந்த ரேஷன் கார்டு அதுக்கு ஏதோ ஒன்று நடத்தினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் தான் வந்து நான் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அது சரியாக நடந்து முடிந்து விட்டது. ஆனால் மற்றபடி இந்த மாதிரி எத்தனை முகாம்கள் நடத்தினாங்கன்னு தெரியல. அப்படி நடத்தி இருந்தால் அது 21 வரைக்கும் ஆர் அட்லீஸ்ட் 20 மார்ச் வரைக்கும், ஏன்னா அந்த கொரோனா வந்துருச்சு இல்லையா, அது வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும். அப்போது இதை பற்றி பத்திரிகைகளில் வந்து நிறைய செய்திகள் வந்திருக்க வேண்டும். ஸோ இத்தனை வருஷமாக 2013 இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருஷம் நடந்தது அப்படின்றது வெளில தெரியணுமா வேணாமா? இவ்வளோ ரகசியமாக திட்டத்தெல்லாம் வச்சுக்கின்னு அப்புறம் அவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க பண்ண முடியும்? அடுத்தது மல்லை சத்யா அவர்கள். இவர் வந்து வைகோ அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார். சொந்த மகனுக்காக என்னை வந்து இந்த மாதிரி துரோகி பட்டம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டு. அன்றைக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கும் நடக்கின்றது. அன்றைக்கு திமுகவில் வந்து பார்த்தீங்களா, மகனுக்கு வாரிசு பட்டம் கட்டுவதற்காக எனக்கு துரோகி பட்டம் கொடுத்தார்கள் அப்படின்னு வைகோ அவர்கள் சொன்னார். இன்னைக்கு வந்து பெயர்கள் மட்டும்தான் மாறி இருக்கின்றதே தவிர அதே வசனம் தான். என்ன மல்லை சத்யா அவர்கள் வைகோ மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார். எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் வரலாறு மீண்டும் திரும்புகின்றது அப்படின்னு சொல்கிறாங்களா, இவ்வளோ சீக்கிரம் திரும்பும் அப்படின்னு நான் நினைக்கல. இதுக்கு வைகோ அவர்களும் நிறைய பேசியிருக்காரு. இதில் இன்னொன்று ஒன்று சொல்லியிருக்காரு. அதில் 2 விஷயம் நான் முக்கியமாக பார்க்குறேன். அதாவது இவர் வந்து புகார் கொடுத்தாராம் காவல் நிலையத்தில், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையாம். என்னங்க கூட்டணி, ஆளுங்கட்சி கூட்டணியில் தானே இருக்கீங்க. சொல்ல போனால் உங்கள் எம்எல்ஏக்கள்னு சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் தான் நடந்து ஜெயிச்சாங்க. உங்களுக்கே இந்த நிலைமையா? என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நல்லா மதிப்பாங்க, இந்த பக்கம் மாறி கிடையாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அண்ணன் சொல்கிறத பார்த்தா இவ்வளவுதான் மரியாதையா கோபால்
அப்படின்னு அவர் அது என்ன படம் அது, ஆமாம், அந்த மாதிரி கேட்கணும் போல தோணுது. சரி, கூடவே இன்னொன்று சொன்னார், நான் கண்ணை காட்டினால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு. ஏங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து பேசினுக்கிறீங்க நீங்கள்? இது வன்முறையை தூண்டும் பேச்சாகாத? விடுங்க, ஏதோ பிள்ளைக்கு ஒரு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க, அதுவும் உதயசூரியன் சின்னம் இல்லாமல் வேற சொந்த சின்னம்னு ஒரு சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு விட்டீங்க. இப்போ கட்சியும் அவர்கிட்ட கொடுத்துட போறீங்க. என்ன இருக்குது கட்சியில் அப்படின்னு கேட்குறீங்களா? கட்சியில் வந்து தொண்டர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கட்சிக்கு நிறைய சொத்து இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் வந்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உருவாக்கிய கட்சி இது. அப்போ அந்த கட்சிக்குன்னு அங்கங்கே கட்டிடங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. அதை வேற யார்கிட்ட விட முடியும்? மகனை போல பொறுப்பானவர் ஒருத்தர் வேற எங்கேயாவது தேட முடியுமாங்க? அதனால தான் ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. மற்றவங்கெல்லாம் வந்து இதுக்கு ஆசைப்பட்டா சரி வருமா? ஐயோ பாவம் மல்லை சத்யா அவர்கள் அன்றைக்கு நடந்ததிலிருந்து அன்னைக்கே அவர் பாடம் கற்றுந்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு தான் அவருக்கு வந்து இதெல்லாம் புரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருக்கிறதே தம்ம தூண்டு கட்சி, இதில் இன்னும் உடையறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த பதிவு அது வந்து புதன்கிழமை வராது, ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம இதை போட்டோம் இல்லையா? அதனால் அநேகமாக வியாழக்கிழமை ஆர் வெள்ளிக்கிழமை வரும் நண்பர்களே. இந்த முறை இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து வித்தியாசமாக நம்ம ஜப்பானை பற்றி பார்க்க போகிறோம். ஜப்பான் இது வரைக்கும் நம்ம பொருளாதாரத்தில் ஒரு முன்னேறிய நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது ட்ரம்ப் சொல்லிக்கிறாருல 500% போட போகிறேன், அதை போட போகிறேன், 50 நாள் டைம் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இதனுடைய ரெப்ரகஷன் என்ன அப்படின்றத நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.